ஹலோ எவ்ரிவன், யூர் வாட்சிங் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஜுடிஷியரியில் ஒரு கொஷின் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி. அதாவது லோக் அதாலத். ஓகேங்களா? லோக் அதாலத் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மக்கள் நீதிமன்றம். லோக் அதாலத்னா மக்கள் நீதிமன்றம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு 3 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அது ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, அப்புறம் ஒரு சமூக ஆர்வலர் இருப்பார், சமூக பணியாளர், அதுக்கப்புறம் ஒரு வழக்கறிஞர். இவங்க 3 பேர் தான் இருப்பாங்க. ஸோ மக்கள் வந்து அவங்க தீர்ப்பு, அவங்க பிரச்சனையை சொல்லும்போது அவங்க வந்து சுமூகமா பேசி அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து லோக் அதாலத், அதாவது மக்கள் நீதிமன்றம். ஸோ இது ஃபர்ஸ்ட் எங்க ஃபார்ம் பண்ணாங்க? முதல் லோக் அதாலத் வந்து எங்க ஃபார்ம் பண்ணாங்கன்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா? எங்கன்னு பார்த்தீங்கன்னா 1982ல குஜராத். ஓகேங்களா? குஜராத்ல ஜூனாகத் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் முதல் லோக் அதாலத் வந்து கூடுச்சு. ஓகேங்களா? முதல் லோக் அதாலத் எங்க கூடுச்சுன்னு கேட்பாங்க. 1982 குஜராத். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா ஜூனாகத். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து இன்னொரு விஷயமும் வந்து இந்த லோக் அதாலத்தை ஃபார்ம் பண்ண சொல்லி ஒரு சட்டம் சொல்லும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நால்சா. ஓகேங்களா? நால்சாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. அதாவது தேசிய சட்ட சேவை அதிகாரம். இதுதான் வந்து நால்சா. அதாவது வந்து ரொம்ப ஏழ்மையா இருக்கிறவங்க, கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இலவசமா சட்ட ஒரு வசதியை செஞ்சு தரதுக்காக அமைக்கப்பட்டது தான் வந்து நால்சா. இது எப்போ ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1987. ஸோ இதுதான் சொல்லும். ஸோ இதுவும் சொல்லும். ஓகேங்களா? ஒரு இடத்துலையும் வந்து லோக் அதாலத்தை ஃபார்ம் பண்ணி அதன் மூலமா வந்து பிரச்சனையை சுமூகமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது நால்சா. இதுவும் வந்து அதே லோக் அதாலத்தை ஃபார்ம் பண்ண சொல்லி தான் இதுவும் பரிந்துரைக்கும். ஓகேங்களா? ஸோ முதல் லோக் அதாலத் எங்க கூடுச்சுன்னு கேட்பாங்க. குஜராத். அது எங்கன்னா ஜூனாகத். எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1982. இது ரிலேட்டடா இருக்கிறது தான் இந்த நால்சா ஆக்ட். ஓகேங்களா? அதுவும் 1987. ஓகேங்களா? ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.